வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இரட்டை வேடம் போடும் அரசியல்வாதிகளை நம்ப வேண்டாம் என நாமல் ராஜபக்ச தமிழ் மக்களுக்கு அறிவுரை. ஊடகவியலாளரது வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் தீவிர விசாரணை. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் இந்தியாவில் உலக சாதனை. போலீசாரின் ஊதிய உயர்வை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை. வீதியில் காத்திருந்த பெண்ணிடம் இருந்து தங்கச்சங்கிலியை அபகரித்துச் சென்ற நபர் தொடர்பில் விசாரணை. செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் உள்ள ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீது இனந்தெரியாத நபர்கள் புகுந்து உடைமைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. அச்சுவேலி பத்தமேனி காளிகோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துரை பிரதீபனின் வீட்டின் மீதே இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. 2 மோட்டார் சைக்கிள்களில் சென்ற 5 பேர் கொண்ட வன்முறை கும்பலே இந்த வன்முறையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது வீட்டிற்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் தாக்கப்பட்டதுடன் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. திருநங்கைகளின் உணர்வுகளை தவறாக சித்தரிக்காதே என அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட வீட்டில் போடப்பட்டுள்ளது. இத்தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான யோசனையை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைத்துள்ளது. இதேவேளை இது தொடர்பான யோசனையை மதிப்பீடு செய்து பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றதன் பின்னர் ஆணைக்குழு இறுதி தீர்மானத்தை அறிவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 0 முதல் 30 அலகுகளுக்கு இடைப்பட்ட மாதாந்த கட்டணத்தை 8 ரூபாவிலிருந்து 6 ரூபாவாக 2 ரூபாவினால் குறைக்குமாறு முன்மொழியப்பட்டுள்ளது. அத்துடன் 31 முதல் 60 அலகுகளுக்கு இடைப்பட்ட மாதாந்த கட்டணத்தை 20 9 குறைத்து 11 ரூபாவினால் குறைக்க முன்மொழிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 61 முதல் 90 அலகுகளுக்கு இடைப்பட்ட மாதாந்த கட்டணத்தை 18 ரூபாவாக அறவிடுமாறும் 91 முதல் 120 அலகுகளுக்கு இடையில் மாதாந்த கட்டணத்தை 50 ரூபாவிலிருந்து 30 ரூபாவாக அறவிடுமாறும் முன்மொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலீசாரின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு அடுத்த வருடம் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். சன்மானம் வழங்கும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் வர்த்தக செயற்பாடுகளை தடுக்கும் வகையில் தகவல்களை வழங்கியவர்களுக்கு இதன்போது சன்மானம் வழங்கப்பட்டது. அத்துடன் இராணுவத்தின் ஊழியத்திற்கு சமமான வகையில் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். அரசியல் தலையீடுகளாலும் பல்வேறு கோரிக்கைகளாலும் பின்னடைவை சந்தித்த சமுர்த்தி இயக்கத்தை புத்துயிர் பெற செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை சமுர்த்தி வங்கியின் தலைமையகம் மற்றும் சமூக வங்கி முகாமியாளர்கள், சமுர்த்தி தொழிற்சங்க பிரதிநிதிகள், சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் சமுர்த்தி உத்தியோகத்தர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய திட்டமானது புதிய கிராமம் புதிய நாடு என பெயரிடப்பட்டுள்ளதுடன் சமுர்த்தி இயக்கத்தை புத்துயிர் பெறச் செய்வதற்கான தேசிய வேலை திட்டம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் தம்பித்துரை பிரதீபனின் வீட்டிற்கும் உடைமைகளுக்கும் சேதம் ஏற்படும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுஹாஸ் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் வீட்டில் நேற்றைய தினம் 2 மோட்டார் சைக்கிள்களில் சென்ற 5 பேர் அடங்கிய வன்முறை கும்பல் கூறிய ஆயுதங்களுடன் அத்துமீறி நுழைந்து தாக்குதல்களை மேற்கொண்டதுடன் வீட்டின் உடைமைகளையும் தீ வைத்து எரித்துள்ளனர். இதனை கண்டித்து சுஹாஸ் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கருத்துக்களால் எதிர்கொள்ள தைரியமற்ற கோழைகளின் அற்பத்தனமான சட்டவிரோத செயற்பாடாகும். இத்தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோருவதோடு பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு தமது ஆதரவை தெரிவிப்பதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுஹாஸ் தெரிவித்துள்ளார். இரட்டை வேடம் போடும் அரசியல்வாதிகள் தொடர்பில் தமிழ் மக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வாக்குகளை பெறுவதற்காக திடீரென தமது கொள்கைகளை இந்த அரசியல்வாதிகள் மாற்றிக்கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆரம்பம் முதலே ஆதரவளித்து வரும் கட்சிகளையும் அதனை எதிர்த்த கட்சிகளையும் தமிழ் மக்கள் நம்ப முடியும். எனினும் தேர்தலுக்கு சற்று முன்னர் தமது கொள்கைகளை மாற்றிக்கொள்பவர்கள் தேர்தல் காலத்தில் விளையாடுவதாகவும் குறிப்பிட்டார்.
குறிப்பிட்டுள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஆதரவளித்த அதே அரசியல் கட்சிகள் தற்போது மாறிவிட்டதாகவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். இதுவும் இந்த கட்சிகளின் இரட்டை வேடத்திற்கு சான்று என தெரிவித்துள்ளார். அண்மையில் கிளிநொச்சி பாடசாலை ஒன்றில் ஸ்மார்ட் வகுப்பறையை திறந்து வைத்து உரையாற்றிய சஜித் பிரேமதாஸ் தனது அரசாங்கத்தில் 13வது திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் நாமல் ராஜபக்ச இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கந்தளாய் டோசர் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் தோட்டத்தில் உள்ள வேப்ப மரத்தில் இருந்து பால் போன்ற திரவம் வெளியேறுகின்றது. கடந்த 9ஆம் தேதி முதல் இத்திரவம் வெளியேறி வருவதாக அங்குள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். அஜித் பிரேமஸ்ரீ என்பவரின் தோட்டத்தில் உள்ள வேப்ப மரத்தில் இருந்து வரும் இத்திரவமானது இனிப்பான சுவை கொண்டதாக அங்கு வரும் அனைவரும் மிகவும் சுவையாக உள்ளதாகவும் தெரிவித்து அதனை பருகி மகிழ்ந்துள்ளனர். புதிய வீடு கட்டுவதற்கான அடித்தளத்தை வெட்டத் தொடங்கிய அன்று கிளைகளை அகற்றும் போது குறித்த மரத்தில் இருந்து வெள்ளை நிற திரவம் வெளியேறியதாக வீட்டின் உரிமையாளர் அஜித் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த மாற்றம் தனக்கு அதிர்ஷ்டவசமாக நடக்கின்றதா அல்லது துரதிர்ஷ்டவசமானதா என்ற கேள்வி தனக்குள் ஏற்பட்டுள்ளதாகவும் அஜித் பிரேமஸ்ரீ தெரிவித்துள்ளார். விஞ்ஞான ரீதியாக வேப்பமரத்தில் இவ்வாறான திரவம் வெளியேறுவது இயற்கையான ஒன்றெனினும் கசப்புத்தன்மையை கொண்ட வேப்பமரத்தில் இனிப்பான திரவம் வெளியேறுவது மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த செல்லையா திருச்செல்வம் எனும் 60 வயது உழவர் இந்தியாவுக்கு சென்று சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் வைத்து ஓட்டுநர், அறிவிப்பாளர் மற்றும் இருவர் என 4 பேரை வைத்து 1700 கிலோகிராம் எடையினை கொண்ட டாடா ஊர்தியை தனது தாடியில் கட்டி 510 மீட்டர் தூரம் கட்டி இழுத்து அவர் இந்த உலக சாதனையை படைத்துள்ளார். ஏற்கனவே இவர் இலங்கையில் வைத்து 4 உலக சாதனைகளை படைத்துள்ளார். இந்த உலக சாதனை நிகழ்வை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது. சோழன் உலக சாதனை படைத்த திருச்செல்வத்திற்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ், நினைவு கேடயம், பதக்கம், அடையாள அட்டை போன்றவையும் வழங்கப்பட்டுள்ளது. நிகழ்வின் இறுதியில் உலக சாதனை படைத்த செல்லையா திருச்செல்வம் அவர்களை பாராட்டி அரசியல் தலைவர்கள், மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் என தமது வாழ்த்துதல்களை தெரிவித்துள்ளனர். வீதியில் காத்திருந்த பெண்ணொருவரின் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலி மற்றும் 3 பெண்டன்களை கொள்ளையடித்து தப்பிச் சென்ற திருடர் தொடர்பிலான காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. இச்சம்பவம் கொஸ்பேவ பண்டாரகம வீதியில் உள்ள மாகந்தன பல்பொருள் அங்காடிக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. 5 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான 2.5 பவுண்ட் தங்க நகைகள் இதன்போது கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த பெண் பல்பொருள் அங்காடிக்கு சென்று வீதிக்கு வந்து முச்சக்கர வண்டிக்காக காத்திருந்த போது அவர் அருகில் நின்றிருந்த ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளில் வந்த நபரொருவர் திடீரென அவரது கழுத்தில் இருந்த நகையை பறித்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளார். குறித்த மோட்டார் சைக்கிள் மொரட்டுவை பிரதேசத்தின் பெண் ஒருவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 10ஆம் தேதி இரவு எகொடவீர பிரதேசத்தில் வைத்து அந்த மோட்டார் சைக்கிள் திருடப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கொஸ்பேவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தெஹிடி படத்தின் பிரபல நடிகர் பிரதீப் கே. விஜயன் மர்மமான முறையில் உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சென்னை பாலவாக்கத்தில் வசித்து வந்த நடிகர் பிரதீப் கே. விஜயன் கடந்த 2 நாட்களாக வெளியே வராத நிலையில் அவரது நண்பர்கள் அவரை தொடர்பு கொள்ள முயன்ற போது அவரது தொடர்பும் கிடைக்கவில்லை. இதனை அடுத்து சந்தேகமடைந்த போலீசாரின் உதவியோடு அவரது வீட்டுக் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது பிரதீப் கே. விஜயன் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இவர் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ள போதிலும் இவரது மரணத்திற்கான உறுதியான காரணங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. தமிழில் வில்லன், நகைச்சுவை நடிகர் என பல்வேறு கதாபாத்திரங்களில் கே. விஜயன் பிரபல நடிகராக நடித்து வந்திருந்தார். இவர் நடித்த தெஹிடி திரைப்படம் இவருக்கு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்திருந்தது. பின்னர் தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும், ஒரு நாள் கூத்து, என்னோடு விளையாடு, மீசைய முறுக்கு, மேயாத மான், நெஞ்சில் துணிவிருந்தால், திருட்டு பயலே 2, சங்கு சக்கரம், இரும்பு திரை, ஆடை, கெனடி கிளப், ஹீரோ, மனம் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் இவர் நடித்துள்ளார். இறுதியாக நடிகர் ராகவா லாரன்ஸ் நடிப்பில் ருத்ரன் படத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.